கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மீண்டுமாய் கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். அருமையான தேவனுடைய ஜனங்களே, உங்களுடைய தொலைபேசி மூலமாக நீங்கள் எங்களுக்கு கொடுக்கிற பாராட்டுகளுக்காக, நீங்கள் எங்களுக்கு கொடுக்கிற உற்சாகத்துக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். நாம் தொடர்ந்து கர்த்தருடைய செய்தியை, கர்த்தருடைய வார்த்தையை வேதத்தில் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஜெபம் எபேசியர் 1:17-18 நாம் கடந்த ஒரு மாதங்களுக்கு மேலாக நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனும் மகிமையின் பிதாவுமானவரே, உம்மை அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவு அளிக்கிற ஆவி. தேவனை பற்றிய அறிவு. தேவன் யார்? அவர் எப்படிப்பட்டவர்? அவர் நன்றி கெட்டவர்களுக்கும் துரோகிக்கும் நன்மை செய்கிறவர், விழுகிற யாவரையும் தாங்குகிறவர், சகல மனுஷனுக்கும் ஜீவனின் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிறவர். பல காரியங்களை பார்த்தோம். ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவர், தேவன் அன்பாகவே இருக்கிறவர். அதை குறித்து பல விளக்கங்கள் மூலம் திருஷ்டாந்தப்படுத்தினோம். அது மாத்திரமல்ல, தேவன் நம்மை அழைத்ததினாலே நம்ம அழைப்பை குறித்து பார்த்தோம். அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். அந்த அழைப்பு என்பது ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு அல்ல, ஒரு குறிப்பிட்ட இனத்துக்கு அல்ல, ஒரு குறிப்பிட்ட ஜனத்துக்கு அல்ல. வருத்தப்படுற பாரம் சுமக்கிற யாவருக்கும், யாராக இருந்தாலும் சரி, எந்த நிலையில் இருந்தாலும் சரி, எந்த மதத்தில் இருந்தாலும் சரி, எந்த கலாச்சாரத்தில் இருந்தாலும் சரி, படித்தவங்களா படிக்கலையா, நெட்டையா குட்டையா, கருப்பா சிவப்பா, அதல்ல. கர்த்தருடைய அழைப்பு பொதுவானது. எல்லோரையும் அழைக்கிறார். ஒரு மனிதனுடைய அவனுடைய ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள்வது அவரை சேர்ந்ததாக இருக்கிறது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் ஒரு இடத்தில் வாருங்கள், நான் உங்களை இழைப்பார் தருவேன் என்று சொன்னார். இந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளும் பொழுது முதலாக நாம் கிடைக்கிறது தேவனுடைய பிள்ளை என்ற நிலைக்கு நாம் வருகிறோம். ஆகையினால் தான் அந்த யோவான் 1:12-13 நாம் பார்த்தோம். அது மாத்திரமல்ல, அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளும் பொழுது இலவசமாய் நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். அது மாத்திரமல்ல, இலவசமாய் நீதிமானாக்கப்படுகிறோம். இதான் மிக முக்கியமான சத்தியம். இந்த நீதி என்றால் என்ன? தேவனுக்கு முன்பாக எந்த விதமான குற்ற உணர்வோ, எந்த விதமான தாழ்வு மனப்பான்மையோ இல்லாதபடி, எந்த விதமான ஒரு ஆக்கின தீர்ப்பு அல்லது பய உணர்வு இல்லாதபடி, ஐயோ நான் தேவன்ட்டு போகலாமா, நான் ஜெபிக்கலாமா, கர்த்தர் என் ஜெபத்தை கேட்பாரா, இந்த விதமான சந்தேகம் இல்லாதபடி தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடியதான ஒரு திராணியை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஏன்னால் அவர் நம்முடைய நீதி அல்ல, தேவ நீதி. அதுதான் 2 கொரிந்தியர் 5:21 வாசிக்கிறோம். நாம் அவருக்குள் தேவன் நீதியாகும்படிக்கு பாவமறியாத அவரை தேவன் பாவமாக்கினார். ஆகினால் தேவனுடைய ஜனமே, இது ஒரு அற்புதம். இயேசு கிறிஸ்து எப்படி பாவம் செய்ய முடியும்? ஒருவேளை அவர் சிலுவையில் தொங்கினபடினாலே பாவம் ஆனார் சொன்னபடினே அவர் பாவியா மாறிட்டாரா? அவர் சிலுவையில் தொங்கும்போது நம்முடைய பாவத்தை சுமந்தனாலே ஒருவேளை அவர் திருடனா மாறிட்டாரா? இல்லை. ஆனால் தான் பரிசுத்த ஆவியின் உதவியை கொண்டு வசனத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அது சில அப்படி நினைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. முதல்ல அப்படி யோசிக்கிறோம். அப்படி அல்ல. இயேசுநாதர் எப்படி பாவம் செய்யாத ஒரு பாவம் ஆக்க முடியும்? வேதம் சொல்லுது 2 கொரிந்தியர் 5:21, நாம் அவருக்குள் தேவ நீதியாகும்படிக்கு பாவமறியாத அவரை தேவன் பாவமாக்கினார். பாவத்தை அறியவில்லையே, பாவத்தை செய்யவில்லை, அப்படி சிலுவையில் எப்படி பாவமா? அவர் திருடன் ஆயிட்டாரா, கொலைகாரன் ஆயிட்டாரா, விபச்சாரக்காரன் ஆயிட்டாரா, கொள்ளக்காரன் ஆயிட்டாரா? இல்லை. அருமையான தேவனுடைய ஜனமே, பரிசுத்த ஆவியின் உதவியை கொண்டு வேதத்தில் இருக்கிற சாராம்சம் என்ன பார்க்க வேண்டும். அங்கே என்ன நடக்குது? அவர் சிலுவையில் அவர் கொள்ளக்காரன் ஆகல, அவர் திருடனா மாறல. முழு உலகத்தின் பாவத்துக்கு உண்டான தண்டனையை, அந்த சாபத்தை தன்மையில் போன. இது ஒரு அற்புதம். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே முழு உலகத்தின் பாவத்தையும் சுமந்து தீர்த்தார். அவ்வளவுதான். அதுக்கு மேலே ரொம்ப தீவிரமா, அளவுக்கு அதிகமான இந்த தீவிர ஆழமான விளக்கங்கள்லாம் கொடுத்து குழப்பிடக்கூடாது. ஒருத்தர் சொன்னார், கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், தாழ்ச்சி அடையின்னு சொன்னேன். லட்சியப்பட்டு எல்லாம் வந்துட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்ச பிறகு வரல. ஏன்பா வரலன்னா, கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார், நம்ம ஆடுன்னு சொல்ல இல்லையா? அப்போ ஆட்டை வளர்த்து ஒரு நாளைக்கு என்ன செய்வாங்க? கசப்படையை தான் கொடுத்துருவாங்க. அதனால ஆண்டுட்டு வரல அப்படின்னார். இது பார்த்தீங்கன்னா ஒரு விதத்தில், அதாவது இஸ்ரவேல் மக்கள் ஆடு மேய்க்கிறவர்கள் அந்த தொழில் இருந்தவங்க. அந்த கலாச்சாரத்தக்கப்படி, அவங்களுடைய ஈடுபாடுக்கு தக்கபடி கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன் என்று சொல்ல விதத்தில் அவங்க அந்த வசனம் இதை வச்சுக்கிட்டு ரொம்ப டீப்பாக ஆழமாக்கி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த மேய்ப்பு ஆடு நான் அந்த ஆடு புல்ல திங்குது, அது அப்படி திங்குது, இப்படி திங்குது. ஒரு நல்ல விதத்தில் விளக்கம் கொடுக்குது, நல்லது. அதை தவறான விதத்திலே விளக்கம் கொடுக்கக்கூடாது. தேவனுடைய நாமம் மையப்படுவதாக. ஆகினால அருமையான தேவனுடைய ஜனமே, எந்த காரியங்களாக இருந்தாலும் நம் தேவனுடைய வசனத்தை சரியான விதத்தில் நிதானமாய் பகுத்து போதிக்க வேண்டும். அவங்க இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே பாவமானா பாவி ஆகலை. அவர் திருடன். முழு உலகத்தின் பாவத்தை அவர் மேல் வந்தது. அவர் சுமத்தப்பட அது தண்டனைகள், அதனுடைய அகோரங்கள், அந்த பாவத்தில் வரக்கூடியதான வேதனைகள், அது இயேசு சுமந்தார். அவ்வளவுதான். இயேசுநாதரே கல்வாரி சிலுவையிலே பிதாவாகி தேவன் தண்டிச்சிட்டார் அப்படின்னு. ஏன்னா அது கேட்கறது சரியா இருக்கு. ஏன்னா பாவத்துக்கு தண்டனை கொடுக்கணும் இல்லையா? நமக்கு தண்டனை இல்லாதபடிக்கு நம்ம தண்டனையே இயேசு மேலே தேவன் வைத்து நம்ம தண்டிக்கிறதுக்கு பதிலாக, நம்ம நொறுக்கிறதுக்கு பதிலாக, நாம் செஞ்ச பாவத்துக்காக நம்மளை அடித்து நாசம் பண்ணுறதுக்கு பதிலாக பிதாவாகி தேவன் அவரை கல்வாரி சிலுவையில் அடித்து நொறுக்கி நாசமாக்கினார் என்று சொல்லி சில பிரசங்கத்தை நான் கேட்டிருக்கிறேன்.
கர்த்தருக்கு அதுவும் அப்படியா? அப்படி இல்லை. ஆனால் அதற்கு வேத வசனத்திலே ஏசாயாவில் அப்படி இருக்கிறது. ஏசாயா 53 அவரை நொறுக்க சித்தமாகி என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படியே அந்த வசனத்தை எடுத்துக்கொண்டு அவரை நொறுக்க சித்தமானால், ஆகையினால் தேவன் அவரை மனிதன் செய்த பாவத்துக்கு அவர் நொறுக்கி விட்டார். நொறுக்கினாரா? இல்லை. அருமையானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சரியான கண்ணோட்டத்திலே தேவனுடைய வார்த்தைகளை நீ தியானிக்க வேண்டும். தேவன் இயேசுவை கல்வாரி சிலுவையிலே நொறுக்கவில்லை. தேவன் இயேசுவை கல்வாரி பாவியாக்கவில்லை. பாவமான அவ்வளவுதான். கர்த்தருக்கு அது இயற்கைக்கு அப்பால்பட்ட ஒரு மாற்றம், அது ஒரு இயற்கைக்கு அப்பால்பட்ட ஒரு வல்லமை. தேவன் எந்த அளவுக்கு எடுக்கணுமோ அந்த அளவு தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு அங்க என்ன சொன்னார்? அவர் பாவமானார். அங்க சொல்ல வந்ததுன்னு முழு உலகத்தின் பாவத்தினால் வந்த சாபங்கள், தோஷங்கள் அத்தனையும் தண்டனை அவர் கரையத்தை சுமந்து தீர்த்தார். அவ்வளவுதான். பாவமானார். எதுக்கு? அதனால எனக்கு என்ன கிடைச்சது? நான் அவரை விசுவாசிக்கிற ஒரு மனிதன், நீங்க விசுவாசிக்கிறபடினால நீதிமானாகிறீங்க, இலவசமா நீதிமானாகிறீங்க. இதுதான் கர்த்தருக்கு சொல்றது. அவ்வளவுதான். அது ரொம்ப டீப்பா கூடாது. சரி, இயேசுவை தேவன் தான் நொறுக்கினார்னா என்ன சொல்லியிருக்கணும்? சிலுவையில் தொங்கும்போது என்ன சொல்லியிருப்பார் தெரியுமா? என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை நொறுக்கினு சொல்லியிருப்பார். ஆனா தேவன் அவரை நொறுக்கலை. அப்பதான் சொல்றாரு, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீன்னு சொன்னார். ஏன் என்னை நொறுக்கினு சொல்லல. அருமையான தேவனுடைய ஜனமே, நம்முடைய பாவ நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்தார். பாவிகளை அவரை சிலுவையில் அடித்தார்கள். பிசாசு அவரை நொறுக்கியது, பிசாசு அவரை சின்னாபின்னமாக்கியது, பிசாசு அவரை சீரழித்தது, சிலுவை மரத்திலே கோரமான தண்டனைகளை கொடுத்தது. அது தேவன் அல்ல, பிசா ஒப்பு கொடுத்தார். அதுதான் முழு உலகத்தின் பாவத்துக்குள்ள கிரயத்துக்காக அந்த தண்டனையை ஏற்றுக்கொண்டார். அவ்வளவுதான். அந்த விதத்தில் அவர் பாவமானார். அப்படியான அவர் விசுவாசிக்கின்ற பொழுது 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே எல்லா மனிதருக்குடைய பாவத்தை அவர் ஏற்று தீர்த்தபடியினால ஒரு மனுஷன் கூட நரகத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அது முடிந்து போன காரியம். ஒரு நீதி என்பது முடிந்து போன காரியம். ஒரு ரட்சிப்பு என்பது முடிந்து போன காரியம். சுகம் என்பது முடிந்து போன காரியம். கலாத்தியர் 3:13 சொல்லியிருக்குதே, சாபத்திலிருந்து மீட்டு கொண்டார். நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து மீட்டு கொண்டார். நியாயப்பிரமாணத்தின்படி வாழாதவனுக்கு சாபம். நியாயப்பிரமாண சட்டத்திட்டங்களை கை கொள்ளாதவங்க, சிலர் நியாயப்பிரமாணத்தின்படி தசனமாக கொடுக்காதவங்க, யூதர்களுக்கு, நமக்கு இது புறஜாதி, நமக்கு சம்பந்தமே இல்லை, அவர்களுக்கு அது சாபம். ஆனா தேவன் வந்து சாபத்தில் மீட்டு கொண்டார். நியாயப்பிரமாணத்தை ஒழித்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அதான் இன்னைக்கு பிரமாணத்தை வச்சு சட்டம் பண்ணி படிக்கல. தேவன் எல்லா சாபத்திலும் நம்மை மீட்டு கொண்டார். அது முடிந்து போன காரியம். ஆகினாலே இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தினால் நமக்கு என்ன கிடைத்தது? நான் நீதிமான். சொல்லுங்க, நான் நீதிமான், நான் பரிசுத்தவான், நான் குற்றமற்றவன், நான் கண்டிக்கப்படாதவன். அது மாத்திரமல்ல, நான் தேவனுடைய ஊழியக்காரன். அதுதான் முக்கியம். அதை குறித்து பல நாட்களாக நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் ஊழியக்காரர்கள். ஏனென்றால் அது எப்படி என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் அதை விளக்குகிறார், அப்போஸ்தலனாகிய யோவானும் விளக்குகிறார், ஒவ்வொரு அப்போஸ்தலரும் அதை விளக்குகிறார்கள். ஆகினாலே அருமையான தேவனுடைய ஜனமே, நான் ஊழியக்காரன் இல்லை, அவங்க தான் ஊழியக்காரன் என்று சொல்லி உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்ளாதீர்கள். ஏனென்றால் நீங்கள் ஊழியக்காரர்கள் தான். அதான் சொன்னேன், எப்படி நம்முடைய அழைப்பு மேலான அழைப்பு, ஆரோனுடைய சிறந்த அழைப்பு, பிதாவாய் தேவனால் முன்னறியப்பட்டு முன்குறிக்கப்பட்டு இயேசுவோடு கூட இணைந்து அவருடைய மாம்சத்துக்கு எலும்புக்கும் பங்காளியாகி அவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். பழைய ஏற்பாட்டு ஊழியம், லேவி கோத்திரத்து முறைக்கு உட்பட்டதான ஆசாரிய ஊழியம், அது ஒழித்தார். அதை இயேசு ஒழித்தார். நியாயப்பிரமாணத்தை ஒழித்தார். அவர் புதிய ஏற்பாட்டு ஊழியம் என்ன ஊழியம்? அது மெல்கிசேக்கின் முறைமையின்படியான ஊழியம். இந்த மெல்கிசேக்கை பற்றி மிக விளக்கமாக சொன்னேன், மிக தெளிவாக சொன்னேன். இந்த மெல்கிசேக் என்பது பரிசுத்த ஆவியானவர் என்று சொன்னேன். ஆவியானவரை பெற்ற ஒவ்வொருவரும், அதாவது ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் ஆவியான உதவியினால் தான் ரட்சிக்கப்படுகிறார்கள். அந்த விதத்திலே பார்க்கின்ற பொழுது ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும், ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் ஊழியக்காரர்கள் தான். அதிலே அப்போ இங்கு ஒரு காரியத்தை நான் வாசிக்கும் போது, எபேசியர் 4ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். பாருங்க, 4:11 வாசிக்கிறேன். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி, நாம் அனைவரும் பவுலும் சொல்றாரு, தன்னையும் சேர்த்து சொல்றாரு. நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும். ஆளுக்கு ஒரு விளக்கம் இல்லை. தேவனுடைய வார்த்தை எதுவானாலும் நேரடியாக பேசலாம். அதனால தான் நாங்கள் அநேக செமினார்கள், ஊழியர்கள் மீட்டிங் வைத்துக் கொண்டிருக்கிறோம். எத்தனையோ செமினார், எத்தனையோ வருடங்களாக நடத்தி கொண்டிருக்கிறோம். ஒரு செமினாரில் கிட்டத்தட்ட 5 மணி நேரங்கள் கடவுளுடைய வார்த்தையை பேசி கொண்டிருக்கிறோம், தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வசனத்தை ஏனென்றால் அது ஒருமைப்பட வேண்டும். ஏன்னா ஆளுக்கு ஒரு கருத்து இல்லை. அதனால தான் ஒரு பரிசுத்தோட ஐக்கியம், ஒருவரோடு ஐக்கியப்பட்டு ஒருவரோடு பகிர்ந்து கொள்கிறோம். ஏன்னா 1ஆம் நூற்றாண்டில் அப்படி இருந்தது, கருத்துக்கள் வேறுபாடு இருந்தது, பலவிதமான கருத்துக்கள் இருந்தது. ஆகையினால மிகுந்த தர்க்கம் கூட உண்டாகி கடைசியில் அன்பினாலே அதை எப்படி முடிவெடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள். ஆகையினால தான் இங்கேயும் பாருங்க, இந்த ஊழியக்காராகி நாம ஒரு மனம் தேவையாக இருக்கிறது. இங்க பாருங்க, தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும். அப்போ நாம
நாம் அந்த ஊழியக்காரர்கள் குறைவுள்ளவர்கள், நாம் நிறைவான வளர்ச்சி அடைய வேண்டும் என்று சொல்கிறார். நிறைவான வளர்ச்சி என்றால் என்ன? அன்பிலே, பரிசுத்தத்திலே, எல்லா விதமான ஆற்றலிலே, வல்லமையிலே ஒரு குறைவில்லாத நிலை, ஒரு தாழ்ச்சி இல்லாத நிலை, ஒரு பற்றாக்குறை இல்லாத நிலை, எல்லா விதத்திலும் நிறைவு. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அவர் கிறிஸ்து நிறைவுள்ளவர். அந்த கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறார். இப்போ பிரச்சனை நம்முடைய மனதில் அதை அறிய வேண்டும். இயேசு கிறிஸ்து ஏற்கனவே செய்து முடித்த எல்லா காரியங்களையும் அறிந்து அது எனக்கு சொந்தம் என்பதை கொண்டாட வேண்டும். இங்கே என்ன வாசிக்கிறோம்? சரி, நிறைவான வளர்ச்சி பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள். யாரு பரிசுத்தவான்கள்? இயேசு ஏற்றுக்கிட்டவங்க பரிசுத்தவான்கள், ரத்தத்தால் கழுவப்பட்டவங்கள். பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும், பாருங்க இப்ப என்ன பண்றாரு, அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். அப்போ சிலர், இப்ப சிலர்னு சொன்ன உடனே இந்த சிலருங்க பெரிய ஆள் கிடையாது. ஓ, நான் இவர் அப்போஸ்தலர், இவர் பெரிய ஆளு, இவர் தீர்க்கதரிசி பெரிய ஆள் இல்லைங்க. ஒரு தகப்பனுடைய பிள்ளை, ஒரு கிறிஸ்துவின் சரீரத்தில் ஒரு அவயவங்கள். இவர் அப்போஸ்தலனால பெரிய ஆள் இல்லை, இவர் தீர்க்கதரிசினால பெரிய ஆள் இல்லை, இவர் சுவிசேஷனால பெரிய ஆள் இல்லை, இவர் மேய்ப்பர் போதகர்னால பெரிய ஆள் இல்லை. ஒரு தகப்பனுடைய பிள்ளை. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அதை குறித்து நான் தெளிவாக பல நாள் சொன்னேன். அதனால தான் எந்த காரணத்தை கொண்டும் அருமையானவர்களே, வார்த்தை என்ன சொல்லுங்க, அபிஷேகத்தை கேட்கணும். நீங்க யார்? நான் தேவனுடைய பிள்ளை. நீங்க யார்? நீங்க தேவனுடைய ஊழியக்காரர்கள். நீங்க யார்? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்களுக்கு சாபம் உண்டா? கிடையாது. நீங்க வியாதி இல்லை, வியாதி இருக்கிறதே, அதை விசுவாசித்து சுதந்திரிக்க வேண்டும், சுகத்தை சுதந்திரிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு இருக்கிற உரிமையை நீங்க தான் நிலைநாட்ட வேண்டும். உங்க சொத்து அது. சுகம் என்பது உங்க சொத்து, ஊழியக்காரன் என்பது உங்க சொத்து, ஆசீர்வாதம் உங்க சொத்து, ஐஸ்வர்யங்கிறது உங்க சொத்து. வேதத்தில் வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது உங்களுக்கு ஏற்கனவே முடிந்து போனது. உங்கள் உரிமையை நீங்கள் தான் நிலைநாட்ட வேண்டும். அதை குறித்து பின்னால தெளிவாக பார்க்க போகிறோம். இங்க பாருங்க. அப்போ நாம் ஒரு குடும்பத்தில் ஒரு 5-6 பிள்ளைகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. மூத்த சோதனை அவன் படித்து பிஇ படித்து முடிச்சுட்டாருன்னு வச்சுக்கோங்க. கடைக்குட்டி பையன் இப்போ தான் ஒரு 8வது வகுப்பு 9வது படிக்கிறார். உடனே தாப்பன சொல்றாரு, அவர் கணக்கு மற்ற காரியங்கள்லாம் கொஞ்சம் குறைவாக இருக்குது, கொஞ்சம் அவன் பையனுக்கு கொஞ்சம் பாடம் நடத்து, அவனுக்கு போய் அந்த காரியத்தை செய்யப்பான்னு சொல்லி விடுறார். உடனே இந்த மூத்த மகன் பிஇ படிச்சோன்னு சொன்னா, நான் விசேஷமானவனாக்கும், எனக்கு வேற இடமாக்கும், எனக்கு ஒரு தனியான இடமாக்கும், நான் அவனுக்கு பாடம் நடத்துறேன், எங்க அப்பா நம்ம அப்பா இதைத்தான் சொன்னார். இல்லைங்க, அவரும் ஒரு தகப்பனுடைய பிள்ளை. நீ மூத்த கொஞ்சம் சத்தியத்தை விளங்கி இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு உத்தியோகத்தை கொடுத்தார், அது ஒரு வேலையை கொடுத்தார். வேலை கொடுத்தனால பெரிய ஆள் இல்லை. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அதனால தான் எங்கிட்ட ஜெபம் பண்ணும்போது நான் திரும்ப சொல்றேன், நீங்க ஜெபம் பண்ணலாமே, நான் சொல்லி கொடுக்குறேன். நான் ஒரு முறை அஸ்ஸாமுக்கு போயிருந்த பொழுது, அஸ்ஸாமில் ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன். யாரோ பார்த்து ஒரு 5 நிமிஷம் பிரசங்கம் பண்ண சொன்னாங்க. சரி, ஒரு 5 நிமிஷம் பேசின உடனே அவங்க சொன்னாங்க, இல்லையா 1 மணி நேரம் பேச வச்சாங்க. எனக்கு கூட்டம் முடிஞ்சு போன நேரம். திரும்பி 1 மணி நேரம் பேசினேன். பேசுறதுடைய ரொம்ப உற்சாகமாகி அவர்கள் என்ன சொன்னார்கள், ஐயா உடனடியாக சபை மக்கள் அத்தனை பேரும் உடனடியாக இந்த வாரத்தில் ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் வர வச்சு பேசணுன்னாங்க. உடனடியாக புதன்கிழமையில் அதே வாரத்தில் ஒரு கூட்டம் வைக்கப்பட்டது. சாயங்காலம் 3 மணிக்கு ஆரம்பித்து 3 மணி நேரம் பேச வச்சாங்க. 3 மணி நேரம் பேச வச்ச உடனே ரொம்ப உற்சாகமாயிட்டாங்க. வசனத்தை கேட்டு கேட்டு எங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான வார்த்தையில் அவ்வளோ ஜீவன் இருக்குது, இப்படிப்பட்ட விளக்கங்கள் வியாக்கியானங்கள் இவ்வளோ நேர்த்தியாக இருக்குது, இவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி ஜனங்கள் அழ ஆரம்பித்தார்கள். மகிழ்ச்சியால் ஆனந்த கூத்தாடினார்கள். அநேகர் விடுதலை ஆனார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உடனடியாக என்ன பண்ணினார்கள், அதே வாரத்திலே இன்னொரு ஸ்பெஷல் மீட்டிங் வச்சு ஆகணும்னாங்க. எல்லா விசுவாசிகள்லாம் சேர்ந்து. அப்புறம் வெள்ளிக்கிழமை அந்த ஒரு கூட்டம் வச்சது. முதல்ல ஞாயிற்றுக்கிழமை பேசினேன், உடனே புதன்கிழமை ஒரு கூட்டம் வைக்கப்பட்டது, திரும்ப வெள்ளிக்கிழமையிலே ஒரு கூட்டம் வைக்கப்பட்டது. அருமையானவர்களே, வாஞ்சி உள்ளவர்கள், வசனத்து மேல வாஞ்சி உள்ளவர்கள், வார்த்தையை சரியாக சொன்னா பிடிச்சுக்கிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாகம் உள்ளவர்கள், வாஞ்சி, ஆண்டுடைய வார்த்தை மேல வாஞ்சி. அவங்க சொன்னா இவங்க சொன்னா அது இல்லை, கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது. வெள்ளிக்கிழமை ஒரு கூட்டம் வைத்தோம். அந்த கூட்டம் வைத்து 5 மணி நேரம் பேசினேன். மக்கள் 5 மணி நேரம் உற்சாகம் தாங்க முடியவில்லை, ரொம்ப மகிழ்ச்சி. அப்பொழுது அந்த கூட்டத்தில் சிலர் வியாதி உள்ளவர்கள்லாம் வந்திருந்தாங்க சொல்லி வச்சிருந்து. உடனே ஒரு குழந்தை ஒரு 9 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த குழந்தைக்கு ஒரு பிரச்சனை, நிறைய பிரச்சனை. சரி, உடனே இப்போ பாருங்க, இந்த 5 மணி நேரம் பிரசங்கம் பண்ணியிருக்கிறோம், கடவுளுடைய வார்த்தை இப்படி வேலை செய்து பாருங்கன்னு சொல்லி அந்த பிள்ளைக்காக ஜெபம் பண்ண சொன்னோம். ஜெபம் பண்ண உடனே சுகமாய் போச்சு. கை வச்ச உடனே சுகமாயிடுச்சு. உடனே நான் சொன்னேன், பாருமா இந்த பிள்ளை விசுவாசித்து சுகத்தை பெற்றுடுச்சு. விசுவாசிக்கிற நடக்கும் அடையாளம் என்ன, வியாதி சுமையில கை வச்சா சுகமாகும். இப்போ நான் இனிமேல் கை வைக்க போறது இல்லை, ஒரு ஆளை சுகமாக்கிட்டேன். இப்போ இந்த பொண்ணை வச்சு இவங்களை எல்லாரும் சுகமாக்க போறேன். ஏன்னா இப்போ நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். 5 மணி நேரம் பிரசங்கம் பண்ணிட்டேன். ஏன் இயேசு கிறிஸ்துன்னு பிரசங்கம் பண்ணிட்டேன். உங்க பிரச்சனைக்கு நான் கிடையாது,
உங்க கஷ்டத்துக்கு நான் கிடையாது, நான் உங்களை தாங்கல, நான் உங்களை சுமக்கல, நான் உங்களுக்காக சிலுவையில் மரிக்கல, இயேசு உங்களுக்காக எல்லாம் செய்தார். அவர் தான் உங்களை நீதிமானாக, பரிசுத்தவானாக, தேவனுடைய பிள்ளையாக, தேவனுடைய ஊழியக்காரராக வைத்திருக்கிறார். இப்போ இந்த பிள்ளையை வச்சு உங்களால சுகமாக போறேன். இந்த பிள்ளைக்கு இவ்வளவுதான் சத்தியம் சொல்லிட்டேன், ஏமா எல்லா பிள்ளையும் தொடு, வியாதி உள்ளாலும் வரிசை நெல்லுங்க அப்படின்னு வரிசையை நிக்க சொல்ல, நீ தொடுமா, நீ தொடும், அந்த காரியங்கள் இவ்வளவு கற்றுக் கொடுத்தனே, நீ முயற்சி எடுத்து கை வச்சு பாருமா அப்படின்னு எல்லாம் கை வச்சு அந்த பிள்ளை கை வைக்கும் போது கர்த்தர் சுகமாக்குற விசுவாசிங்க என்ன அவ கை வச்ச உடனே கொஞ்சம் வச்ச உடனே, அருமையானவர்களே உங்களால் நம்ப முடியுமோ தெரியல, கர்த்தரை நாம் மையப்படுவதாக அந்த பிள்ளை கை வைத்து அங்கே அத்தனை பேரும் சுகமானாங்க. ஏன் அப்படின்னா, என் மகிமையை நான் வேறொரு கொடுக்க மாட்டேன். கர்த்தருடைய மகிமையை மனுஷன் எடுத்துக்க கூடாது. நான் செஞ்சேன், நான் தான் பெரிய ஆளு, கிடையவே கிடையாது. ஊழியக்காரன் வேலைக்காரன், சர்வன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது நான் ரெவரண்டு, நான் அப்படி படிச்சிருக்கலாம், படிச்சதுனால கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கலாம். ஆனால் நான் பெரிய ஆள் இல்லை, சாதாரண ஆள். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், நீங்க ஊழியக்காரர்கள், நீங்க கை வச்சா சுகமாகும். வியாதி விசுவாசிக்கிறவர்களுக்கு அடையாளங்களான என் நாமத்தில் பிசாசு துரத்தலாம். இது பிசாசை துரத்துறதுக்கு ஒரு பெரிய தீர்க்கதரிசி வர வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு வரம் பெற்ற தேவதாசர் வர வேண்டிய அவசியம் கிடையாது. என்றால் விசுவாசிகளுக்கு அடையாளம். உங்களுக்கு இதுல உரிமைங்க, இது பிசாசை துரத்துறது உங்க உரிமை. இயேசுவின் நாமத்தில் அது ஊர்ல உள்ள பெயரும் துரத்த சொல்லல, உங்க வீட்டுல உங்க சமாதானத்தை கெடுக்கிற பிசாசு, உங்க குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்குற பிசாசு, தொழில விருத்தி இல்லாதபடி ஏதோ ஒரு தடையா இருக்குதே, அதை துரத்துது என்ன? இயேசுவின் நாமத்துல தடையில உண்டாக்குற பிசாசே போ. என் வாழ்க்கையில விருத்தியை கெடுக்கிற அசுத்தாவியே விலகு. என் குடும்பத்துல என் புருஷன் மனைவிக்குள்ள ஒரு குழப்பத்தை உண்டாக்குற பிசாசே இயேசுவின் நாமத்துல விலகு. இயேசுவின் நாமம் சொன்னா அதுல வானோர் பூதலத்தோர் பூமிக்குள்ளான முழங்கலையாவும் முடங்கும். நீங்க தேவனுடைய ஊழியக்காரர்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க சொன்னா ஆகும். அநேகம் ஏன் நடக்க மாட்டேங்குன்னா, இவங்க கர்த்தரை நம்பாம யாராவது கூப்பிட்டு, சில சமயங்கள் நாங்கள் உதவி செய்கிறோம் இல்லை என்று சொல்லவில்லை, நாங்கள் செபிக்கிறோம் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் ஒவ்வொரு முறையும் எங்களை நோக்கி நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது தேவனுக்கு துக்கமாக இருக்கிறது, அவர் வேதனையாக இருக்கிறது. நான் இவனுக்காக மரித்தேன், இவனுக்காக ரத்த சிந்தினேன், இவனுக்காக அடிபட்டேன், இவனுக்காக நொறுக்கப்பட்டேன், இவனுக்காக என் ஜீவனையே கொடுத்தேன், நான் பிதா கேட்ட என் சொந்த மகனையே கொடுத்தேன். இப்போ நான் என்னிடத்துல வாங்குறேன், இதை விட்டுட்டு அங்க போறதும் இங்க போறதும், அங்க எழுதுறதும் இங்க எழுதுறதும், அங்க காசு கொடுக்கறதும் இங்க காசு கொடு. நோ 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 நோ. தேவன் உங்களோடு இருக்கிறார். நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் உங்களை விடுதலையாக்குகிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அப்போ சிலருக்கு சில பொறுப்புகள் கொடுத்திருக்கிறார். இப்ப நான் சுவிசேஷம் பேசுறேன், எனக்கு ஒரு கொடுக்கப்பட்ட ஒரு உத்தியோகம், ஒரு வேலை. ஆனால் பெரிய அர்த்தம், ஒரு தகப்பனுடைய ஒரு பிள்ளையில ஒரு அவயம், அவ்வளவுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் ஆஹா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கிடையாதுங்க. நீங்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதைத்தான் நீங்க வாசிக்கிறோம். சூதும் தந்திரமும் பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க. அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை, எங்க இருந்து சிலரை, அவர் ரெண்டு விசேஷமான ஆர்டர் கிடையாது. இந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு சிலருக்கு சில வேலை கொடுக்கிறார். வேலை கொடுத்ததுனால, வேலை பெற்றதுனால பெரிய ஆள் இல்லை. ஒரு தாப்பனுடைய பிள்ளைங்க எனக்கு சில வேலை கொடுத்துக்கிறார், அவ்வளவுதான். அதெல்லாம் அவன் வேலையை முடிச்சு நான் என்ன சொல்றேன், அப்பிரயோஜனமான வேலைக்காரன் செய்ய வேண்டிய கடமையைத்தான் செய்தேன்னு சொல்லணும்னு இயேசு சொன்னார். நான் அப்பிரயோஜனமான வேலைக்காரன், அவர் எனக்கு ஒரு வேலையை கொடுத்தார், அதை செய்கிறேன். ஆனா தான் பவுல் சொல்றார், நான் எங்களையே பிரசங்கிக்கல, நான் எவ்வளவு ஜெபம் பண்ணேன், நாங்க 27 மணி நேரம் ஜெபம் பண்ணேன், நான் உங்களுக்காக அப்படி பண்றேன், உங்களுக்காக இப்படி பண்றேன், உங்களுக்காக தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிறேன். அதெல்லாம் பழைய ஏற்பாட்டு ஊழியம். புதிய ஏற்பாடு அப்படி கிடையாது. சீசன் ஆக்கப்படுகிறான். ஒவ்வொருவரும் தேவனுடைய பிள்ளை. நமக்காக விழுந்து இறந்தவர் இயேசு, நமக்காக அடிபட்டவர் இயேசு, நமக்காக நொறுக்கப்பட்டவர் இயேசு, நம்ம நீதிமானாக்குறது இயேசு, கல்வாரத்தில் பரிசுத்தமாக்குறது இயேசு, நம்முடைய சாபங்களை சுமந்து தீர்த்து விட்டார். அது இயேசு. நமக்கு ஊழியக்காரங்கிற நிலையை தந்தவர் இயேசு. ஆகையினாலே நாங்கள் எங்களை பிரசங்கிக்கல, இயேசுவையே கிறிஸ்து என்று பிரசங்கிக்கிறோம். அவர்தான் அவங்களுக்கு மீட்பு, அவர்தான் வாழ்வு. ஆகையினால தான் அவரை பாருங்க. ஆகையினால தான் எங்கிட்ட ஜெபம் பண்ண வர்றவங்களுக்கு கூடுமான வரையில அவர்களையே ஜெபம் பண்ண வைக்கிறேன். அவர்களே அற்புதமான சுகத்தை பெறுகிறார்கள். இதைத்தான் நான் கடந்த நாட்களில் சொன்னேன் அல்லவா. ஐயோ எனக்கு சத்தியம் தெரியாத குழந்தை, ஐயோ ஓன் ஜெபத்தை அதிகமா கேட்கிறார். அதை திருப்பி திருப்பி சொல்றேன். ஏன்னா உங்களுக்கு சத்தியம் தெரியாது, நீங்க குழந்தை. ஒரு பாருங்க, ஒரு குழந்தை இருக்குது, அம்மானு பேச தெரியாது, அது வீணு கத்துது. அது அம்மானும் தெரியல, அப்பானும் தெரியல, வீணு கத்துது. உடனே தாய்க்கு தெரியுது எதுக்காக கத்துது, ஓடியே போய் பால் கொடுக்குறா இல்லையா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உடனே அதை தூக்கி வச்சுக்கிறாங்க. அதே சமயத்துல 25 வயசு வளர்ந்த ஒரு வாலிபே மீன் கத்தனா வச்சுக்கோ, உடனே ஓடி வந்து என்ன தூக்கி யாரும் வைக்க மாட்டாங்க. ஏன்னா 25 வயசுக்கு மேல ஆகி போச்சு வாலிபன். நான் போய் வீண் கத்துறது இல்ல, மேனு கத்துறது இல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினால தான் என் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறதை விட உங்கள் ஜெபத்துக்கு 100 மடங்கு பலன் கொடுக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆனாதான் நாங்கள் கிறிஸ்துவை, இயேசுவை கிறிஸ்து என்று அறிவிக்கிறோம்.
இந்த ஒரு ஊழியருடைய வேலை அதுதான். அதை தான் இங்கே விசுவாசிக்கிறோம். அதான் இங்கே சிலர் அப்போஸ்தலராகவும், சிலர் தீர்க்கதரிசிகளாகவும், சிலர் சுவிசேஷகராகவும், சிலர் மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். ஒரு சிலருக்கு சில வேலைகளை கொடுத்திருக்கிறார். சில காரியங்கள் வரங்களை கொடுத்து, சில காரியங்கள் வசனத்திலிருந்து. அப்போ தீர்க்கதரிசி என்ன சொல்லணும்? உன் வீட்டில் பேய் இருக்குன்னு சொல்லக்கூடாது. நான் ஜெபம் பண்ண 2 பேய் இருக்குது, நல்லா இருந்த குடும்பம் நாசமா போயிடும். இது வரைக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படி சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஹல்லேலூயா. சில தீர்க்கதரிசி பாருங்க, ஜெபம் பண்ணிட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உங்க வீட்டில் ஒரு சாபம் இருக்கு பிரதர், கர்த்தர் சாபம், அது சாபம் நீங்க முடியாது ஜெபம் பண்ணும். அருமையானவர்களே, வஞ்சிக்கப்பட வேண்டாம். அப்படி இல்லை. ஏனென்றால் நற்செய்தி என்ன? சாபத்திலிருந்து மீட்டு கொண்டார். கலாத்தியர் 3:13 வேதம் என்ன சொல்கிறது? ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்கிறது? அந்த அவரே சொன்னாங்கிறது இல்ல. நீங்கள் என்ன சொல்ற? நான் சாபத்திலிருந்து மீட்டு கொண்டேன். அப்போ தீர்க்கதரிசி கலங்காதே, தேவன் சாபத்திலிருந்து மீட்டு கொண்டார். இது இன்றைக்கல்ல, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்து முடிந்த காரியம். ஆகையினால் உனக்கு சாபம் கிடையாது. நீ தேவனுடைய பிள்ளை. ஆகையினால் உனக்குள்ள பாவம் இருக்குமானா அறிக்கை பண்ணி விட்டுடு, அவ்வளவுதான். ஏன்னா பாவம் ஒரு மனுஷனுக்கு கேட உண்டாக்குது, அவ்வளவுதான். வீட்டுல கண்ணை மூடுனா சில பார்த்தா பேய் தான் தெரியும். பேய் இருக்குன்னு சொல்லிச்சுன்னா உடனே என்ன பண்ணும்? அன்னையிலிருந்து தேவனை சிந்திக்கிறது இல்லை, தேவ சிந்தையே கிடையாது. இன்னையிலிருந்து பேயை பத்தியே சிந்திப்பாங்க. தேவன் என் மேல் இருக்கிறார், என்னோடு இருக்கிறார், எனக்குள்ள இருக்கிறார் சொல்ல விட்டுட்டு பேயை பத்தி பிசாசு இருக்குது, பிசாசு இருக்கு, பிசாசு இருக்கு, பிசாசாக மாறிடும். அருமையான தேவனுடைய ஜனமே, அப்படியான தேவனுடைய மனிதன் அல்லது தேவனுடைய அப்போஸ்தலர்கள் அல்லது சுவிசேஷகர்கள் எதை சொல்லுகிறோம்? வார்த்தையை பிரசங்கிக்கிறோம். தேவனுடைய வார்த்தை கதைகளை பேசுறது இல்லை. ஒரு ஊர்ல ஒரு கார் இருந்தார், ஒரு ஊர்ல அப்படி இருந்தார், அவர் இப்படி இருந்தார். அதனால தான் என்னுடைய பிரசங்கம் இத்தனை நாள் பிரசங்கம் பண்ணினேன். ஒரு நாளும் ஒருபோதும் ஒரு கதையும் கொண்டு வர்றதில்லை. கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக வார்த்தைகளை பேசுவோம். வார்த்தையில ஜீவன் இருக்கிறது, வார்த்தையில வல்லமை இருக்கிறது. இந்த வார்த்தை உலகத்தில் இருக்கிற எந்த மனிதனையும், எந்த தரித்திரனையும், எந்த தோல்வியுள்ள மனிதனையும், எந்த மனிதனையும் பிராசிக்கிற மெய்யான ஒளி எப்படிப்பட்ட குடும்பத்தையும் ஒன்றாக சேர்க்கும், எப்படிப்பட்ட நிலையில வாழ வைக்கும். ஏன்னால் நீங்கள் ஊழியக்காரர்கள். அருமையான தேவனுடைய ஜனமே, என்ன வாசித்தோம் பாருங்க. நீங்கள் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். எதற்காக? நாம் அனைவரும். அதுல சொல்றார் யாரு? பவுல் இது எழுதுகிறார். நாம் அனைவரும், அவரையும் சேர்த்து சொல்கிறார். அப்ப தேவன் ஏற்படுத்தினார். ஏற்படுத்தினால நாம் உடனே ஒரு பெரிய ஆள் ஆயிடக்கூடாது, ஒரு பெரிய ஒரு பட்டத்தை தூக்கி வச்சிடக்கூடாது, ஒரு பெரிய தொப்பியை தூக்கி வச்சிடக்கூடாது, ஒரு பெரிய கொம்பு தூக்கி தலையக்கூடாது. நாம் பெரிய ஆள், கர்த்தருக்கு சோதரம் மேய்ப்பன், எங்கையில் ஒரு கொம்பு கிடையாதுங்க. அருமையான தேவனுடைய ஜனமே, தேவனுடைய வார்த்தையை பேசுவோம். ஹல்லேலூயா. ஆகையினாலே விலகிக் கொள்ளுங்கள். நீங்கள் ஊழியக்காரர்கள், நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? நீங்கள் சியோனில் இருக்கிறீர்கள். சில சொன்னாங்க நாங்க சியோன், நீங்க அதுக்கு ஒரு பிரதிஷ்டை இல்லைங்க. ஊழியத்துக்கு ஒரு பிரதிஷ்டை கிடையாது, ஒன்றும் கிடையாதுங்க. இயேசு ரத்த புண்ணியத்தினாலே கொடுக்கப்பட்ட ஊழியம். நீங்கள் தேவன் சமூகத்திலே சியோனில் இருக்கிறீர்கள். தேவன் உங்களோடு இருக்கிறார். அவருடைய மாம்சத்துக்கு எலும்புக்கும் பங்காளியாக இருக்கிறீர்கள். அது மாத்திரமல்ல, நீங்கள் உங்கள் மூலமாக தேவனுடைய வல்லமை வெளிப்படும். கர்த்தருக்கு நாமம் மையப்படுவதாக. அந்த நாமம் அந்த வல்லமை வெளிப்பட என்ன செய்ய வேண்டும்? சுவிசேஷம் பேசப்பட வேண்டும். கிறிஸ்து என்ன செய்தார் என்று பேசப்பட வேண்டும். அவ்வளவுதான். கர்த்தருக்கு சோதரர் சொல்லுங்க, நான் ஊழியக்காரன், சூதும் வஞ்சகம் கபடும் என்னை ஏமாற்ற முடியாது. எனக்கு தெளிந்த புத்தி உண்டு. இயேசுவின் நாமத்திலே தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறதோ அதுவே சத்தியம். நான் தேவனுடைய வார்த்தையின்படி நான் நீதிமான், நான் பரிசுத்தவான். சொல்லுங்க, நான் குற்றமற்றவன், நான் கண்டிக்கப்படாதவன், நான் சாபத்திலிருந்து மீட்கப்பட்டவன். இது எனக்கு சாபம் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பரிசுத்தம் எனக்கு உண்டு, பாவம் எனக்கு வராது. சொல்லுங்க, அசுத்தம் எனக்கு வராது, தவறான ஆசைகள் எனக்கு வராது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, பரிசுத்தமாக வாழ எனக்கு பலன் உண்டு. நான் ஊழியக்காரன், தேவன் எனக்குள்ள இருக்கிறார். தேவனுடைய வல்லமை மூலமாக வெளிப்படும். நான் சொன்னபடி ஆகும். ஆமென். ஆமென். நான் உங்களுக்கு சின்ன ஜெபம் பண்றேன். பரலோக பிதாவே, இயேசு நாமத்தை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவருடைய மக்களுக்கு நான் விளக்கி கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் அவர்கள் நீதிமான்கள், அவர்கள் பரிசுத்தவான்கள், அவர்கள் சாபத்திலிருந்து மீட்கப்பட்டவர்கள். இந்த சாபத்திலிருந்து மீட்கப்பட்ட செயல் இன்றல்ல 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக முடிந்து போன காரியம் என்பதை விளக்கி இருக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே, இவர்கள் சுகம் இவர்களுக்கு சொந்தம். ஆண்டவரே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே உன்னை காயங்களை ஏற்று அந்த தழும்பலுக்கு இருந்து அவருடைய தழும்பல சுகம் ஆனீர்கள் என்று 2000 ஆண்டுகள் முன்பு எழுதப்பட்டது. ஆண்டவரே, ஆகையினாலே இவர்கள் வியாதியா இருப்பார்கள், ஆனால் சுகம் என்னுடையது என்று இயேசுவின் நாமத்திலே நான் சுகமானேன் சுகமானேன் என்று சொல்லி அறிவிப்பார்களாக. இன்னும் ஒருவேளை வியாதியின் அறிகுறி காணப்படுமானால், இல்லை நான் சுகமானேன் நான் சுகமானேன் என்று சொல்லட்டும். ஒருவேளை அவர்களுக்கு என் குடும்பத்தில் சாபம் இருக்கின்றதா நிலை காணப்படுமானால், இல்லை நான் சாபத்தில் மீட்கப்பட்டிருக்கிறேன் இரவும் பகலும் அதை கர்த்தரை நினைச்சு துதிக்கட்டும். ஆண்டவரே, ஒருவேளை அவர்கள் வாழ்க்கையிலே பாவத்தின் போராட்டம் இருக்குமானா, அசுத்தத்தின் போராட்டம் இருக்குமானா, நான் இயேசுவின் ஆண்டவர், பாவம் என்னை ஆள முடியாது, பிசாசு என்னை ஆள முடியாது, தவறான இச்சைகளை ஆள முடியாது. தேவன் இயேசுவின் ஆண்டவர், இயேசு வெளிச்சமாக இருக்கிறார், எனக்குள்ள வெளிச்சம் இருக்கிறது, பாவத்தினால்
சோதனை கேடு, எனக்கு பாவம் வராது, நான் பாவத்திலிருந்து முற்றும் ஜெயிக்கிறேன் என்று ஒவ்வொரு நாளும் அறிக்கப்படட்டும் ஆண்டவரே. எப்பொழுதும் பரிசுத்த சிந்தை உண்டாகட்டும். ஆசீர்வதிக்கிறோம் உம்முடைய ஜனங்களுக்கு. பரிசுத்த ஆவியானவரே, இந்த வார்த்தையை புரிய வைப்பீராக, விளங்க வைப்பீராக. இவர்கள் யார் என்பதையும், இவர்களுக்கு என்ன உண்டு என்பதையும், இவர்கள் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதையும், இவர்களுக்காக தேவன் செய்த செயலையும் என் தேவனே இவர்கள் விளங்கத்தக்கதாக தேவ ஆவியானவர் கண்களை திறப்பீராக, விளங்க வைப்பீராக. பிரகாசன மனக்கண் உண்டாவதாக என்று இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். நன்றி பிதாவே, ஆமென். நீங்கள் ஊழியக்காரர்கள், நாளை நாம் சந்திப்போமா?